அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையில் கிடைக்கப்பெற்ற வேளாண்மையோடைய ஒரு முக்கியமான அறிவிப்பு. இந்த வேளாண்மை துறையில் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு அறிவிப்பை அமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. முதல்வரும் இதற்கு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இது குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். யாருக்கெல்லாம் பயிர்க்கடன் கிடைக்கும், எவ்வளவு தொகை இருந்தால் பயிர்க்கடன் உங்களுக்கு உண்டு, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. தமிழகத்தில் 2025 மற்றும் 26 நிதி ஆண்டில் இந்த ஆண்டுக்கூடான பட்ஜெட்டை ஒதுக்கியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா 1477 கோடி ரூபாயை பயிர்க்கடன் நிதியாக தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ட்டு அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டார், எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள். ஆனால் பார்த்திங்கன்னா தற்சமயம் அதற்கு மேலே பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய தள்ளுபடிகள் இருக்குது. அந்த தள்ளுபடிகளையும் நாங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு தேர்தல் வாக்குறுதிகள் என்னெல்லாம் நாங்கள் குறிப்பிட்டோமோ அதை பார்த்திங்கன்னா இந்த திமுக அரசு உரிய வகையில் நிறைவேற்றும் அப்படின்ட்டு குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த 1477 கோடிக்கு மேலே பார்த்திங்கன்னா பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அதற்குண்டான அட்டவணைகள் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. அப்டேட் வந்த உடனே நம்ம சேனலில் உங்களுக்கு தெரிவிக்கப்படுங்க. ஒரு 17,000 கோடி ரூபாய் பயிர்க்கடனை வழங்கலாம், 1477 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்யலான்ற அளவுக்கும் தற்சமயம் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குங்க. தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.